ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். உங்களில் ஒருவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய டே இன் மை லைஃப் ரொட்டீனும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு விஸ்லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். சரின்ட்டு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எனக்கு க்ரீன் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். லிட்டு க்ரீன் கலரில் தான் வந்துருந்துச்சு. இது வந்து என்னென்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை வந்து ஊற்றிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸு நல்ல குவாலிட்டியாகவே வந்துருந்துச்சு, அந்த ஸ்ப்ரேயும் நல்லாவே வந்துருந்துச்சு. இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஆயில் பாட்டில் நியூவாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே வந்துருந்துச்சு. செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து வெஜிடபிள் கட்டர். இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து சப்பாத்தி கட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதாவது மாவு பிணையிறதுக்கு எதுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கழுவுறதும் ரொம்ப ஈஸி, யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து இப்படி செட் பண்ணிக்கலாம், நகரவே நகராது. இது இருந்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு எல்லாமே வந்து பக்கத்தில் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் போதும், கிச்சன் அவ்வளோ நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அகாராவோட எலக்ட்ரிக் சாப்பர். இதுவும் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராண்ட் வாங்குறதுன்னு தெரில, அப்புறம் அகாரோ ப்ராண்ட் வாங்கிட்டேன். சூப்பராகவே ஒர்க் பண்ணுது. எனக்கு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதோட கப்பு மட்டும் லைட் வெயிட்டாக இருக்குது. மிச்சப்படி சாப் பண்ணுறது எல்லாமே சூப்பராக சாப் பண்ணுது. நம்மளுக்கு கிச்சனில் ஒரு இன்னொரு கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வாங்கினா அவ்வளோ சூப்பராக இது பண்ணுது. வெங்காயமெல்லாம் அவ்வளோ நைஸாக நறுக்கி கொடுத்துருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இந்த வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறது சாப் பண்ணுறது. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது சாப் பண்ணுறது. தேர்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் இந்த கொத்துக்கறி இந்த மாதிரி சாப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நல்லாவே இதாகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. எப்படி இருக்குமோன்னு தெரியல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி யூஸ் பண்ணியே ஆகணுங்கிறக்காக தான் நான் வந்து எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பீட்ரூட் இருந்துச்சு, அப்புறம் ஒரு கேரட் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் மாதிரி செய்யலான்னு நினச்சிருந்தேன். சரி பீட்ரூட் பொரியல் நம்ம வந்து கையில் கட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் சாப்பர் தான் இருக்குல்ல, கட் பண்ணி பார்த்துடலாம். அப்படி வந்து ஒரு வீடியோ கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி சீவிக்கிட்டேன். பாருங்கள் இந்த சாப்பிங் போர்டு வந்து எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. நல்லா கட் பண்ணுது. எனக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது. கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எனக்கு சாப் பண்ணுறதுக்கு. இது சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறப்போ எல்லாம் முழுசாக தான் போட்டு சாப் பண்ணி காட்டினாங்க. நான் தான் வந்து பயந்துகிட்டே வந்து சரி கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக போட்டு பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் போடுறோம்ல அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். ஆனால் சூப்பராகவே சாப் பண்ணி கொடுத்துருச்சு. பெருசாக போட்டால் கூட நல்லா சாப் பண்ணியிருக்கும் போல். நான் இன்னும் ட்ரை பண்ணல, அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள் ஒரு 2 தடவை தான் அமுத்தினேன், அவ்வளோ சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. இது நம்ம கையில் கட் பண்ணால் கூட இப்படி கட் பண்ண மாட்டோம். பாருங்கள் வித்தின் செகண்டில் எனக்கு வந்து வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருச்சு. இது ஒர்க் போடுற உமனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும், அந்த டைமை வந்து சேவ் பண்ணி நம்மளுக்கு தருது இது. ஒரே ஒரு கேரட் தான் போட்டேன். பாருங்கள் கேரட்டையும் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பீஸாக நல்லா சாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னு. இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க போகும்போது பெரிய பெரிய பீஸாக கொடுத்தா அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்படி குட்டி குட்டி பீஸாக கொடுக்க போகும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தோசை மேலே நம்ம குட்டி குட்டி பீஸாக போகும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ குட்டி குட்டி பீஸாக நம்ம உட்காந்து நறுக்கினா கூட நறுக்க முடியாது.
அதுக்கடுத்து கண்டினியூவாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஆரம்பிக்குது. ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக போட்டிருக்கேன் சாம்பாருக்கு. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக பெரிய வெங்காயம் வந்து பொரியலுக்காக ஒன்று உரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டையும் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். இந்த போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால கட் பண்ணுறதுக்கு அந்த வேஸ்ட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று எடுத்தாவே போதும், என் சமையல் ஈஸியாகவே முடிஞ்சிருது. பாருங்கள், கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு சாப்பரில் போட்டு எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி. எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. வெந்த பின்னாடி பாப்பாவுக்கு வந்து ஒரு முட்டை வேக போடணுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு முட்டையை வந்து வேக போட்டேன். முட்டை வேக போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு. அப்புறம் வந்து அரிசியும் வந்து அப்படியே இன்னொரு அடுப்பில் வச்சு விட்டேன். ரெண்டுமே ஆயிட்டுருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு இதெல்லாம் சாப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு தாளிச்சோறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் முழுசாக போடுறேன், எப்படி உரித்து கொடுக்கணுங்க பார்க்குறதுக்காக. ஏன்னா நான் இன்னும் இந்த இதை போட்டு உரித்து பார்க்கல, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சரின்ட்டு போட்டு இதை உரித்து பார்க்கலான்ட்டு இது வந்து ட்ரை பண்ணேன். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூண்டு நல்லாவே உரித்து கையில் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உரிக்கவே இல்லை. இத்தனைக்கும் வந்து முனையெல்லாம் கட் பண்ணிட்டு தான் போட்டேன். அது வந்து ஒரு மாதிரி நசன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பெருசாக வெங்காயம் வந்து எனக்கு வந்து உரித்து கொடுத்த மாதிரி தெரில. பூண்டுக்கு ஓகே, 100% நல்லாவே ஒர்க் ஆகுது. வெங்காயத்துக்கு வந்து இது வந்து ஒர்க்கே ஆகலை. ஆனால் வந்து சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, வெங்காயம் வந்து நல்லாவே உரித்து கொடுக்குது, வெங்காயமும் ஈஸியாக கட் பண்ணி கொடுக்குதுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளைடை போட்டு வெங்காயத்தை வந்து சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாகவே நல்லாவே சாப் பண்ணி கொடுத்துருச்சு. இது வந்து பொரியலுக்கு போடுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. இது வந்து என்னோடய வேலையை வந்து இது வந்து பாதியாகவே குறைச்சி கொடுத்துருச்சு அன்றைக்கி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி வெங்காயமும் சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டிப் தான், சாம்பார் வைக்க போகும்போது எப்போயுமே சாம்பார் பருப்பு சின்ன பருப்பாக இருந்தால் டேரெக்டாக சட்டியிலே வேக வச்சுருங்க. குக்கரில் வச்சு வேக வச்சு அது குழஞ்சி போயிடுது. இது கொஞ்சம் பெரிய பருப்புனால் நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட சாம்பார் வைக்கலாம். எப்போயுமே சாப் பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேடை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கையை விடுங்க. இல்லைன்னா வந்து அந்த பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அது வந்து கண்டிப்பாக கையை கிழிச்சு விட்டுரும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணியும் காட்டியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக ஸ்ப்ரே ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆயிலில் வேகட்டும். வேந்த பின்னாடி வேகட்டும்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி பீட்ரூட் தாளித்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். நேற்று கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா பீட்ரூட்டு, அதை தாளிக்க போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு பீட்ரூட்டையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வேகும். வெங்காயம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு பீட்ரூட்டையும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், பீட்ரூட் கட் பண்ணுற நேரம் எனக்கு ரொம்ப மிச்சமாகிடுச்சு. பாருங்கள், பீட்ரூட்டையும் பொரித்து எடுத்துட்டேன். இன்றைக்கான சமையல் பார்த்திங்கன்னா, நான் எப்போயுமே 8 மணிக்கு தான் சமையலை முடிப்பேன். இன்றைக்கி நான் 7:30க்கே முடிச்சிட்டேன். 1/2 ஹவருக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் இன்றைக்கான சமையலை. இன்னைக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவளை வந்து கிளம்ப வைக்கிறதுக்கு நேரம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நான் மிச்ச ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.